இந்த வீடியோவில் காந்தியடிகள் பற்றிய மிக முக்கியமான 50 வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, காந்திஜியின் முழுமையான பெயர் என்ன? காந்திஜியின் முழுமையான பெயர் என்ன? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இனி இரண்டாவது கேள்வி, காந்தியடிகள் எப்போது பிறந்தார்? காந்தியடிகள் எப்போது பிறந்தார்? ஆன்சர் அக்டோபர் 2, 1869. அக்டோபர் 2, 1869. மூன்றாவது கேள்வி, காந்தியடிகளின் எத்தனையாவது பிறந்த நாளை அக்டோபர் 2, 2019 அன்று நாம் கொண்டாடுகிறோம்? காந்தியடிகளின் எத்தனையாவது பிறந்த நாளை அக்டோபர் 2, 2019 அன்று நாம் கொண்டாடுகிறோம்? ஆன்சர் 150வது பிறந்த நாள். ஆன்சர் 150வது பிறந்த நாள். காந்தியடிகள் எங்கு பிறந்தார்? காந்தியடிகள் எங்கு பிறந்தார்? குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்தில். குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகளுக்கு உண்மையின் மீது பிடிப்பை ஏற்படுத்திய நாடகம் எது? காந்தியடிகளுக்கு உண்மையின் மீது பிடிப்பை ஏற்படுத்திய நாடகம் எது? ஆன்சர் ஹரிச்சந்திரன் நாடகம். ஆன்சர் ஹரிச்சந்திரன் நாடகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகளின் துணைவியார் பெயர் என்ன? காந்தியடிகளின் துணைவியார் பெயர் என்ன? ஆன்சர் கஸ்தூரிபாய். ஆன்சர் கஸ்தூரிபாய். காந்தியடிகள் லண்டன் செல்லும் முன்பு தனது தாயாருக்கு செய்து கொடுத்த 3 சத்தியங்கள் என்னென்ன? காந்தியடிகள் லண்டன் செல்வதற்கு முன்பு தனது தாயாருக்கு செய்து கொடுத்த 3 சத்தியங்கள் என்னென்ன? ஆன்சர் மது, மாது, மாமிசம் தவிர்ப்பேன். ஆன்சர் மது, மாது, மாமிசம் தவிர்ப்பேன். நெக்ஸ்ட்டு, காந்தியடிகள் பாரிஸ்டர் பட்டம் பெற லண்டனுக்கு எந்த ஆண்டு சென்றார்? காந்தியடிகள் பாரிஸ்டர் பட்டம் பெற லண்டனுக்கு எந்த ஆண்டு சென்றார்? ஆன்சர் 1888. ஆன்சர் 1888. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் தன்னுடைய எத்தனையாவது வயதில் தென்னாப்பிரிக்கா சென்றார்? காந்தியடிகள் தன்னுடைய எத்தனையாவது வயதில் தென்னாப்பிரிக்கா சென்றார்? ஆன்சர் 24 வயதில். ஆன்சர் 24வது வயதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? ஆன்சர் 21 ஆண்டுகள். ஆன்சர் 21 ஆண்டுகள். அதாவது ஆண்டு 1893 முதல் 1914 வரை. 1893 முதல் 1914 வரை. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் எத்தகைய கொடுமைக்கு ஆளானார்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் எத்தகைய கொடுமைக்கு ஆளானார்? ஆன்சர் நிறவெறி கொடுமை. ஆன்சர் நிறவெறி கொடுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் எந்த இடத்தில் ரயிலில் பயணம் செய்யும் போது அவமதிக்கப்பட்டு ரயிலிலிருந்து வெளியேற்றப்பட்டார்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் எந்த இடத்தில் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவமதிக்கப்பட்டு ரயிலிலிருந்து வெளியேற்றப்பட்டார்? ஆன்சர் பீட்டர் மெரிட்ஸ்பர்க். ஆன்சர் பீட்டர் மெரிட்ஸ்பர்க் என்னும் இடத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் எப்போது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார்? காந்தியடிகள் எப்போது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார்? ஆன்சர் ஜனவரி 9, 1915. ஆன்சர் ஜனவரி 9, 1915. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய நாளை நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய நாளை நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? ஆன்சர் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஆன்சர் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9, 1915. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? காந்தியடிகளின் இந்திய அரசியல் குரு யார்? ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் நம்ம எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடிட்டு வரோம்னா 2003ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடிட்டு வரோம். 2003ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 9ஆம் நாளை வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். காந்தியடிகள் இந்திய விடுதலை போராட்டத்தில் எத்தனை கொள்கைகளை பின்பற்றினார்?
காந்தியடிகள் இந்திய விடுதலை போராட்டத்தில் எத்தகைய கொள்கைகளை பின்பற்றினார்? ஆன்சர் மிதவாத கொள்கை. ஆன்சர் மிதவாத கொள்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் எந்த விடுதலை போராட்ட கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார்? காந்தியடிகள் எந்த விடுதலை போராட்ட கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார்? ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸ். ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் 1917ஆம் ஆண்டு மேற்கொண்ட முதல் சத்தியாகிரக போராட்டத்தின் பெயர் என்ன? காந்தியடிகள் 1917ஆம் ஆண்டு மேற்கொண்ட முதல் சத்தியாகிரக போராட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் சம்பரான் சத்தியாகிரகம். ஆன்சர் சம்பரான் சத்தியாகிரகம். இது பீகாரில் தொடங்கப்பட்டது. ஆன்சர் இது பீகாரில் தொடங்கப்பட்ட சத்தியாகிரகம் சம்பரான் சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் 1918இல் குஜராத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பெயர் என்ன? காந்தியடிகள் 1918இல் மேற்கொண்ட குஜராத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் கேதா ஆர்ப்பாட்டம். ஆன்சர் கேதா ஆர்ப்பாட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் 1918இல் அகமதாபாத்தில் நடத்திய போராட்டத்தின் பெயர் என்ன? காந்தியடிகள் 1918இல் அகமதாபாத்தில் நடத்திய போராட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் அகமதாபாத் மில் வேலைநிறுத்த போராட்டம். ஆன்சர் அகமதாபாத் மில் வேலைநிறுத்த போராட்டம். ஆண்டு 1918. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் 1919இல் நடத்திய அகில இந்திய போராட்டம் எது? காந்தியடிகள் 1919இல் நடத்திய அகில இந்திய போராட்டம் எது? ஆன்சர் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான சத்தியாகிரக போராட்டம். ஆன்சர் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான சத்தியாகிரக போராட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் 1920ஆம் ஆண்டு நடத்திய போராட்டம் எது? காந்தியடிகள் 1920ஆம் ஆண்டு நடத்திய போராட்டம் எது? ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம். ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் 1930இல் நடத்திய போராட்டம் எது? காந்தியடிகள் 1930இல் நடத்திய போராட்டம் எது? ஆன்சர் சட்ட மறுப்பு இயக்கம். ஆன்சர் சட்ட மறுப்பு இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் 1942இல் நடத்திய போராட்டம் எது? காந்தியடிகள் 1942இல் நடத்திய போராட்டம் எது? ஆன்சர் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஆன்சர் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஆண்டு 1942. காந்தியடிகள் 1920ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட கெய்சர்-இ-ஹிந்த் என்ற பட்டத்தை எந்த போராட்டத்தின் போது துறந்தார்? காந்தியடிகள் 1920ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு வழங்கப்பட்ட கெய்சர்-இ-ஹிந்த் என்ற பட்டத்தை எந்த போராட்டத்தின் போது துறந்தார்? ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம். ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் 12 மார்ச் 1930இல் என்ன போராட்டத்தை மேற்கொண்டார்? காந்தியடிகள் 12 மார்ச் 1930இல் என்ன போராட்டத்தை மேற்கொண்டார்? ஆன்சர் உப்பு சத்தியாகிரகம். ஆன்சர் உப்பு சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகம் எங்கு தொடங்கப்பட்டது? காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் அகமதாபாத்தில் தொடங்கி தண்டியில் முடிவடைந்தது. ஆன்சர் அகமதாபாத்தில் தொடங்கி தண்டியில் முடிவடைந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகம் அதாவது தண்டி யாத்திரை எவ்வளவு நாட்கள் நடந்தது? காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகம் அதாவது தண்டி யாத்திரை எவ்வளவு நாட்களாக நடந்தது? ஆன்சர் மார்ச் 12, 1930 முதல் 6/4/1930 வரை. 12/3/1930 முதல் 6/4/1930 வரை. அதாவது 388 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. எத்தனை கிலோமீட்டர் தூரம்னா 388 கிலோமீட்டர் தூரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் மேற்கொண்ட தண்டி யாத்திரையை அவர் எவ்வாறு பயணம் செய்தார்? காந்தியடிகள் அவர் தம் மேற்கொண்ட தண்டி யாத்திரையை அவர் எவ்வாறு பயணம் செய்தார்? ஆன்சர் 388 கிலோமீட்டர் தூரமும் பாத யாத்திரையாக. 388 கிலோமீட்டர் தூரமும் பாத யாத்திரையாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எவ்வாறு முழங்கினார்? காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எவ்வாறு முழங்கினார்?
செய் அல்லது செத்துமடி என்று முழங்கினார். செய் அல்லது செத்துமடி என்று முழங்கினார். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் சுதந்திரத்திற்காக மட்டுமல்லாது வேறு எதற்காக எல்லாம் போராடினார்? காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தில் மட்டுமின்றி வேறு எதற்கெல்லாம் போராடினார்? ஆன்சர், குழந்தைகள் திருமணம், தீண்டாமை ஒழிப்பு, விதவைகளுக்கு எதிரான கொடுமைகள். குழந்தைகள் திருமணம், தீண்டாமை ஒழிப்பு, விதவைகளுக்கு எதிரான கொடுமைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் தாழ்த்தப்பட்ட மக்களை எவ்வாறு அழைத்தார்? காந்தியடிகள் தாழ்த்தப்பட்ட மக்களை எவ்வாறு அழைத்தார்? ஆன்சர், ஹரிஜன். ஆன்சர், ஹரிஜன், அதாவது கடவுளின் குழந்தைகள். கடவுளின் குழந்தைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் நாதுராம் கோட்சே எப்போது சுட்டு கொன்றார்? காந்தியடிகளை நாதுராம் கோட்சே எப்போது சுட்டு கொன்றார்? ஆன்சர், 1948 ஜனவரி 30. ஆன்சர், 1948 ஆண்டு ஜனவரி 30. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் இறந்த தினத்தை இந்தியாவில் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? காந்தியடிகள் இறந்த தினத்தை இந்தியாவில் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? ஆன்சர், தியாகிகள் தினமாக. ஆன்சர், தியாகிகள் தினமாக, அதாவது ஜனவரி 30. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30 தியாகிகள் தினமாக கொண்டாடுகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் பிறந்த தினத்தை ஐநா சபை எவ்வாறு அறிவித்துள்ளது? காந்தியடிகள் பிறந்த தினத்தை ஐநா சபை எவ்வாறு அறிவித்துள்ளது? ஆன்சர், சர்வதேச அகிம்சை தினமாக. ஆன்சர், சர்வதேச அகிம்சை தினமாக, அதாவது அக்டோபர் 2, 2007 ஆண்டு முதல் இந்த ஐநா சபையானது சர்வதேச அகிம்சை தினத்தை கொண்டாடுகின்றது. 2007 ஆண்டு முதல் காந்திஜியின் பிறந்த நாளை, அதாவது அக்டோபர் 2 ஐநா சபையானது சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடுகிறது. காந்தியடிகள் தன் சுயசரிதையை எந்த இதழில் எழுதினார்? காந்தியடிகள் தன்னுடைய சுயசரிதையை எந்த இதழில் எழுதினார்? ஆன்சர், நவஜீவன். ஆன்சர், நவஜீவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் தனது சுயசரிதையை எந்த மொழியில் எழுதினார்? காந்தியடிகள் தன்னுடைய சுயசரிதையை எந்த மொழியில் எழுதினார்? ஆன்சர், குஜராத்தி மொழியில் எழுதினார். ஆன்சர், குஜராத்தி மொழியில் எழுதினார். காந்தியடிகள் தனது சுயசரிதையை என்ன பெயரில் எழுதினார்? காந்தியடிகள் தனது சுயசரிதையை என்ன பெயரில் எழுதினார்? ஆன்சர், சத்திய சோதனை. ஆன்சர், சத்திய சோதனை. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் வாழ்க்கை வரலாற்றை குஜராத்தியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தவர் யார்? காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை குஜராத்தி மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர், மன்மோகன் தேசாய். ஆன்சர், மன்மோகன் தேசாய். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் வரலாற்றை குஜராத்தியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்ட பின்னர் அந்த நூலுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? மன்மோகன் தேசாய் என்பவர் காந்தியடிகள் எழுதிய குஜராத்தி மொழியில் எழுதிய அவருடைய சுயசரிதையை ஆங்கிலத்தில் மாற்றியவர் தான் மன்மோகன் தேசாய். அவர் அந்த நூலுக்கு என்ன பெயரிட்டார்னா த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் ஆங்கில நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் இந்தியாவில் நடத்திய ஆங்கில இதழ் எது? காந்தியடிகள் இந்தியாவில் நடத்திய ஆங்கில இதழ் எது? ஆன்சர், யங் இந்தியா. ஆன்சர், யங் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய ஆங்கில இதழின் பெயர் என்ன? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய ஆங்கில இதழின் பெயர் என்ன? ஆன்சர், இந்தியன் ஒப்பீனியன். ஆன்சர், இந்தியன் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகளை முதலில் மகாத்மா என்று அழைத்தவர் யார்? காந்தியடிகளை முதலில் மகாத்மா என்று அழைத்தவர் யார்? ஆன்சர், ரவீந்திரநாத் தாகூர். ஆன்சர், ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகளை முதலில் தேசபிதா என்று அழைத்தவர் யார்? காந்தியடிகளை முதலில் தேசபிதா என்று அழைத்தவர் யார்? ஆன்சர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆன்சர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்திஜியை தமிழில் காந்தியடிகள் என்று எழுதும் வழக்கத்தை முதலில் ஏற்படுத்தியவர் யார்? காந்திஜி என்ற பெயரை தமிழில் காந்தியடிகள் என்று எழுதும் வழக்கத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர், திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் தமது வாழ்நாளில் மொத்தம் எவ்வளவு நாட்கள் சிறையில் கழித்தார்?
காந்தியடிகள் தனது வாழ்நாளில் மொத்தம் எத்தனை நாட்கள் சிறையில் கழித்தார்? ஆன்சர் 2338 நாட்கள். ஆன்சர் 2338 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் அதிக நாட்கள் இருந்த சிறை எது? சிலையில் சிறை. காந்தியடிகள் அதிக நாட்கள் இருந்த சிறை எது? ஆன்சர் யரவாடா சிறை, பூனே. ஆன்சர் யரவாடா சிறை, பூனே. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் மரணமடைந்த போது அவருக்கு வயது என்ன? காந்தியடிகள் மரணமடைந்த போது அவருக்கு வயது என்ன? ஆன்சர் 78 வயது. ஆன்சர் 78 வயது. இறந்த வருடம் 1948 ஜனவரி 30. இறந்த வருடம் 1948 வருடம் ஜனவரி 30ஆம் நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்திஜிக்கும் கஸ்தூரிபாவிற்கும் பிறந்த மகன்கள் யார் யார்? காந்திஜிக்கும் கஸ்தூரிபாய்க்கும் பிறந்த மகன்கள் யார் யார்? மொத்தம் 4 மகன்கள். அவங்க யாரெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஹரிலால், மணிலால், ராமதாஸ், தேவதாஸ். ஹரிலால், மணிலால், ராமதாஸ், தேவதாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகளை விட அதிக ஆண்டுகள் சிறையில் தள்ளப்பட்ட அவருடைய மகன் யார்? காந்தியடிகளை விட அதிக ஆண்டுகள் சிறையில் தள்ளப்பட்ட அவருடைய மகன் யார்? ஆன்சர் மணிலால். ஆன்சர் மணிலால். அவ்வளோதான். நம்ம 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.